அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, இஸ்முல் ஆதம், இந்த இஸ்முல் ஆதம் என்பதை நாம் அறிந்து அதை மொழிந்து ரப்பிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை துஆ வடிவில் முன்வைக்கும் பொழுது அந்த துஆவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்தஸ்தில் ஆகிவிடும். எனவே இஸ்முல் ஆலமை மொழிந்து நாம் துஆ செய்ய வேண்டும் என்று நன்மக்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த இஸ்முல் ஆலம் எது என்பதிலே கருத்து பேதமை இருக்கிறது. ஆய்வாளர்களும் நன்மக்களும் இறைநேசர்களும் தங்களுடைய அந்த ஆய்வை பயன்படுத்தி, அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த இல்மை அவர்கள் ஆய்வு செய்து அதிலிருந்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது இஸ்முல் ஆலமாக இருக்கும் என்று அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி உள்ள விஷயங்களை நாம் பார்ப்போம். அதை ஓதி ரப்பிடத்திலே நாம் துஆ செய்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இந்த ஆயத்து சூரத்துல் பக்ராவில் 163வது ஆயத்தாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அதேபோல அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இது 3வது சூரா, அதாவது ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 1வது 2வது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2 ஆயத்துக்களிலும் இஸ்முல் ஆலம் இருப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஸ்மா பின்த் அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சொல்லுவார்கள். இவற்றை ஓதி நாம் துஆ செய்யும் பொழுது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல லா இலாஹா இல்லல்லாஹு, இதுதான் இஸ்முல் ஆலம். இதனை அதிகமதிகம் ஓதி ரப்பிடத்திலே நாம் துஆ செய்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று காதி சனாவுல்லா பானிப்பட்டி ரஹிமஹுல்லா அவர்கள் தம்முடைய தஃப்சீரே மல்ஹரி என்ற அந்த தஃப்சீர் கிரந்தத்தில் குறிப்பிடுகிறார்கள். இந்த கலிமா, அதாவது லா இலாஹா இல்லல்லா என்ற இந்த கலிமா அபூ உமாமா ரதியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்த் நரீத் ரதியல்லாஹு அன்ஹா ஆகியோரின் வாயிலாக வந்துள்ள ஹதீஸுகளிலும் இது இடம்பெறுகிறது. அதேபோல் சூரத்துல் ஹஜ், அந்த சூரத்துல் ஹஜ்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லதீன ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹி என்ற இந்த வாசகம், இந்த ஆயத்து முதல் இன்னல்லாஹ பின்னாசில ரഊஃபுர் ரஹீம் என்பது வரையில் உள்ள 8 ஆயத்துக்களில் இஸ்முல் ஆலம் அடங்கி இருப்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாகவும் ஒரு வரலாறு உள்ளது. அதாவது சூரத்துல் ஹஜ் என்பது குர்ஆன் ஷரீஃபில் 22வது சூரா, 58வது வசனம், 59, 60, 61, 62, 63, 64, 65 இந்த 8 ஆயத்துக்களில் இஸ்முல் ஆலம் அடங்கியிருப்பதாக அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. அதே போல் சூரத்துல் ஹதீத், இந்த சூரத்துல் ஹதீதினுடைய துவக்கத்தில் உள்ள 6 வசனங்களில் இஸ்முல் ஆலம் மறைந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இதுவெல்லாம் ஞானவான்கள் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சொன்னது போல இதனுள்ளும் அந்த இஸ்முல் ஆலம் அடங்கியிருக்கலாம். எனவே நாம் இந்த ஆயத்துக்களின்படி இவைகளை ஓதி ரப்பிடத்திலே நாம் துஆ செய்யும் பொழுது நம்முடைய துஆக்கள் அங்கு அங்கீகாரம் பெறுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, நாளொன்றுக்கும் சரி அவ்வப்போதும் சரி நமக்கு பல்வேறு தேவைகளும் சிரமங்களும் நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த சூழலில் இறைவனை நெருங்கி அவனிடத்தில் கேட்டு பெறுவதற்குரிய இது போன்ற வழிமுறைகளை நாம் பயன்படுத்தி ரப்பிடத்திலே இறைஞ்சும் பொழுது அந்த துஆக்கள் அது வீண் போகாமல் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற தரத்தில் அமைந்து அதனால் அல்லாஹ் ஏராளமான பலாபலன்களை இந்த சமூகத்துக்கு வழங்க போதுமானவன். எனவே இவைகளை ஓதி ரப்பிடத்தில் துஆ செய்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.